அ வணக்கம் மக்களே! நான் உங்கள் ஹரிஹரன். நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, 1986ல நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அணு கதிர்வீச்சு இல்லன்னா, ஒரு டிசாஸ்டர்ன்னு சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா, செர்னோபில். உலகத்திலேயே நடந்த முதல் நியூக்ளியர் பவர் பிளான்ட் எக்ஸ்ப்ளோஷன் நான் சொல்வேன். அதாவது பெரிய ஸ்கேல்ல. இன்னைய வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது அததான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2011ல ஃபுகுஷிமா ஜப்பான் நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு எர்த்குவேக் வந்தது. அந்த நாட்டுல இருக்க இந்த எர்த்குவேக்னால அந்த நாட்டுல இருக்க ஒரு முக்கியமான ஒரு அணுமின் நிலையம் ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாச்சு. முக்கியமா டிசாஸ்டர் ஆச்சு. அதுதான் இந்த ஃபுகுஷிமா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த செர்னோபில். இத பத்தி நான் ஏன் பேச வந்தேன்னா, இப்ப சமீபத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அ வைராலிட்டிக்கு உள்ளான ஒரு சில புகைப்படம்லாம் நம்ம பார்த்திருப்போம். அதுல என்னன்னா, நீல கலர்ல பார்த்தீங்கன்னா, நாய்கள், தெரு நாய்கள் செர்னோபில்ல உலாவுது. இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு சம்பவமா இருந்தது. விசித்திரத்துக்கு காரணம் அங்க உள்ள அந்த அணு கதிர்வீச்சு இன்னமுமே இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த அணு கதிர்வீச்சுக்கு பல 100 ஆண்டுகள், பல 1000 ஆண்டுகள் கூட இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தன்மையுடையது. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, அந்த ஒரு 18 ஸ்கொயர் மைல்ல ஒரு டாக் ஷெல்டர் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட நாய்கள் அங்க பராமரிச்சுட்டு வராங்க. அங்க உள்ள அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் பாக்குற சில என்ஜிஓஸ்கள், சில அமைப்புகள சேர்ந்தவங்க. அதுல பாத்தீங்கன்னா, இந்த நெறைய நாய்கள் பாத்தீங்கன்னா, சில சில அந்த நீல கலர்ல, நீல நிறத்துல இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. இது அங்க உள்ள கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் சரி, இல்லன்னா அந்த இயற்கை ஆர்வலர்கள், தன்னாட்டு தனியார் அமைப்புகள் இந்த மாரி நெறைய பேர் இந்த சொசைட்டி வெல்ஃபேர் சார்ந்த முக்கியமா நேச்சுரல் பயோடைவர்சிட்டி அது சார்ந்து இருக்கிறவங்க இத ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கேள்விக்குறியா இத எடுத்திருக்காங்க. அங்க உள்ள அத இன்னும் நம்ம கட்டுப்படுத்தணும். ஏன்னா, அங்க சாதாரண தன்மைய விட 6 மடங்கு அதிகமான அளவுக்கு அங்க அணு கதிர்வீச்சு நடந்துகிட்டு இருக்கு. இன்னமுமே அது என்னதான் அங்க கிட்டத்தட்ட ஒரு 40,000த்துல 50,000 குடும்பங்கள வெளியேத்திருக்காங்க. ஆனா இருந்தாலும் அது விலங்குகள் பரவும்போது அது அண்டை அண்டை கிராமங்கள்ல பரவ ஆரம்பிக்கும். ஆனா செர்னோபில் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க எக்ஸ்கவேஷன் ஜோன்னு ஒண்ணு இருக்கு. கிட்டத்தட்ட அதுல உள்ள ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ்க்கு அங்க யாருமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அ ஒரு ஒரு பேக்டான ஒரு ரூல்ஸ்லாம் அங்க வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் அங்க உள்ள அ இந்த கதிர்வீச்சு ரொம்ப ஆபத்தானது. உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.